அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள். அதாவது பரிதாபங்கள் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு யூடியூப் சேனல். அதனுடைய அதுல பெர்ஃபார்மன்ஸ் பண்ற நல்ல கருத்துக்களை தொடர்ச்சியாக சொல்லி வருகிற தோழர்கள் கோபி சுதாகர் இவர்களுக்கு வாழ்த்துக்களை முதல்ல நம்ம சொல்ல வேண்டிய கடமையும் கட்டாயமும் நமக்கு இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு சமூக பரிதாபங்கள் அப்படி என்று சொல்லி கோபியும் சுதாகர் அவர்களும் போட்டு இருக்கிற ஒரு வீடியோ கொஞ்சம் நஞ்சம் இல்ல, சும்மா பிச்சுக்கிட்டு போகுது இப்ப யூடியூப்ல. இது ஏன் இன்னொரு சேனல்ல போற வீடியோ, அதுக்கு நீங்க எல்லாம் ஏன் சந்தோஷப்படுறீங்கன்னா, உண்மையிலேயே கோபி சுதாகருக்கு என்ன சந்தோஷ மனநிலை இருக்குமோ அதை விட 100 மடங்கு அளவுக்கு நம்ம சந்தோஷமும் அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். ஏன்னா அவர்கள் செய்திருக்கிற சம்பவம் ஒவ்வொன்றும் தரமான சம்பவம். கோபி சுதாகர் அவர்கள் சமூக பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாதிய பாசத்தோடு பற்றோடு வெறியோடு அப்படின்னு சொல்லி சும்மா கிழின்னு கிழிச்சு விட்டு இருக்காங்க. சாதியின் பெயரால் நாங்க இந்த ஜாதி, நாங்கள் ஆண்ட ஜாதி, நாங்கள் பெரிய ஜாதி, நாங்கள் நீண்ட ஜாதி, நாங்கள் நெடிய ஜாதி, நாங்கள் தாண்டிய ஜாதி, செவரேறிய ஜாதி, செவரேறி குதித்த ஜாதி, நாங்கள் கடல் தாண்டிய ஜாதி அப்படின்லாம் என்னன்னே தெரியாம உருட்டி கொண்டிருக்கிற பல பேர் மண்டையில இன்னைக்கு கோபி சுதாகர் அவர்களுடைய பரிதாபங்கள், அதாவது சமூக பரிதாபங்கள் வீடியோ தான் உள்ள பூந்து சும்மா விளையாடிக்கிட்டு இருக்கு. அதாவது மிகச்சிறந்த காணொலி நண்பா, கண்டிப்பாக நீங்க அதெல்லாம் பார்க்கணும். ஒருவேளை அதை நீக்கி விடுவார்களோ அல்லது அதை யூடியூப் சேனல் எப்படியாச்சும் அதை டெலீட் பண்ணிடுவாங்க, ஹேக் பண்ணிடுவாங்க அப்படின்லாம் சொன்னா இனி வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதெல்லாம் நம்ம பிள்ளைங்க டவுன்லோட் பண்ணி சமூக நீதி பேசுகிற சமூக அரசியலை முன்னெடுக்கிற பிள்ளைகள் அதை டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் வைரலாக்கி இப்ப அது வெளியே போய்கிட்டு இருக்கு. ஆக அப்படி என்ன பெருசா பேசிட்டாங்கன்னா, ரொம்ப சர்வசாதாரணமாக பெரியாரிய மேடையில், அம்பேத்கரிய மேடையில், அதாவது திராவிட மேடையில் அண்ணன் திருமாவர்கள் பேசியிருந்தால் கூட இவ்வளவு ரீச் ஆகிருக்குமா அப்படின்னு சொன்னா, அவர்கள் பேசுவது போய் ரீச் ஆகிறத விட சாமானியனுக்கு சாமானியனின் மொழியில் ரொம்ப சாதாரணமாக எளிய முறையில் அழகாக புரிய வைத்திருக்கிறார்கள் கோபியும் சுதாகரும். எங்க சாதி வெறி ஊட்டப்படுகிறது, ஒருத்தனை எப்படி பில்டப் பண்ணி இவனுங்க கிளப்பி விடுறானுங்க. நம்ம யார் தெரியுமா, உங்க குலம் தெரியுமா, உங்க தாத்தா தெரியுமா, உங்க ஆயா தெரியுமா அப்படின்னு சத்தியமா சொல்றேன். அந்த ஆரம்ப காட்சியே வேற லெவல்ல இருந்தது. அப்போ சுதாகர் சொல்லுவாப்புல கோபி கிட்ட, டேய் நானும் உன் ஜாதிக்காரன் தான், அவன் இங்க ஆயா இங்கதான் படுத்திருந்தாங்க பேக்கரி கடையில, அவங்க அப்பதான் சோறு போட வழி இல்லாம வள்ளலாரோட மடத்துல போய் இருந்துட்டு கடைசி காலத்துல இறந்து போனாங்க. நீ என்னடா அவங்ககிட்ட போய் சாதி தெரியுமா, உங்க குடும்ப வரலாறு தெரியுமா, டேய் இதெல்லாம் ரொம்ப தப்புடா அப்படின்னு சொல்லும் போது, இதெல்லாம் நம்ம கடமை இல்லையா அப்படின்னு அதெல்லாம் வேற லெவல். அதை விட இந்த பேனர் கலாச்சாரம், இந்த கத்தி வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி பேனர்ல போட்டோ போட்டு தெருக்கி விடுறோம் அப்படின்லாம் போடும்போது, அந்த பேனர் கலாச்சாரத்தை வைத்து, டேய் இப்படி எல்லாம் பேனர்ல போடாதீங்கடா, நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா போலீஸ் உங்களை அப்படியே கொத்த தூக்கிட்டு போயிடும் சொல்ற இடமாகட்டும். அது மட்டும் இல்லாமல், அதாவது உங்க சாதிக்கு என்னதான்டா கொள்கை அப்படின்னு கோபி சுதாகரும் அவங்க பண்ணியிருக்கிற அலப்புறருக்கு உண்மையிலேயே, அதாவது என்னதானா உங்களுடைய சாதியினுடைய கொள்கை அப்படின்னு கேட்கும்போது, எங்க ஜாதி பொண்ண இன்னொருத்தன் காதலிச்சா அவனை கொலை பண்றது தானே எங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லும் போதும் உண்மையிலேயே பொலிட்டிக்கல் சட்டையர். இத மிகப்பெரிய சினிமா படம் எடுத்து அது சென்சாருக்கு போயிட்டு ரிலீஸ் ஆகி வாய்ப்பே இல்லை. ஆனால் ஒரு 14 நிமிட காணொலி கோபியும் சுதாகரும் இந்த சமூகத்திற்கு எவ்வளவு பெரிய பணி செய்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே சொல்றேன், அது சாதாரண பணி அல்ல. பொதுமக்கள் வீடியோவை பார்த்து ரசிச்சு லைக் பண்ணி கமெண்ட் போட்டு ஃபயர் விட்டு தெருக்க விட்டாங்கன்னு வச்சுங்களா, இதனால் பாதிக்கப்படுகிறது யாருன்னா, இந்த சாதியை வைத்து அரசியல் நடத்துகிற பிழைப்புவாதம் செய்கிற சில பேர் இருக்காங்க இல்லையா, தம்பி நம்மளாம் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு தான் இது ரொம்ப பிரச்சனை. ஏண்டா இந்த வீடியோவை பார்த்தா நம்ம மாட்டிக்குவோமோ, எல்லாம் தெளிவாயிடுவாங்களோ, நம்ம மாட்டிக்குவோமோ அப்படி என்கிற ஒரு அச்சம் அவர்களுக்கு இப்ப வர ஆரம்பிச்சிருக்கோம். அவங்கதான் இப்ப கோபி சுதாகருக்கு பிரச்சனைகள் கொடுப்பார்கள். கொடுத்தாலும் நாம் கோபி சுதாகருக்கு வாழ்த்துக்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு துணையாக களத்திலும் நிற்போம், பரிதாபங்களை நாம் எப்போதும் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த கடைசியா இந்த காதலிக்கிற அந்த செக்மெண்ட் வரும்போது, ஆனா தங்கச்சியை காதலிச்சன வெட்டிட்டன அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்து கொடுக்கும்போது அந்த நம்ம கோபி கொடுக்குற ரியாக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அடப்பாவி அதுக்குள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் உண்மையிலேயே மக்கள் சிந்திக்க வேண்டிய விஷயத்தை, அவ்வளவு சீரியஸான விஷயத்த சிரிப்பின் மூலமாக மனசில் ஆழமாக பதிய வைத்திருக்கிறார் பரிதாபங்களுடைய அந்த டீம். என்னன்னா அவர் சொல்லுவாரு,
விடுப்பா விடுப்பா, வெட்டிட்டியா போய் அரெஸ்ட் ஆயிரு, போ 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 போ, நான் பாத்துக்கிறேன். என்னடா அவனை அனுப்பி விட்டுட்டேன், இவன் பேரை சொல்லி இன்னும் 10 பேரை நம்ம உருவாக்கிடுவோம்ல, அடுத்து நம்ம டீம் அப்படியே பெருசாக்கிடுவோம்ல, நம்ம பிள்ளைங்களை வந்து அப்படியே வளர்த்து எடுத்துருவோம்ல அப்படின்னு ஒரு சாதிய தலைவர் ஒரு கூட்டத்தை எப்படி உருவாக்குகிறார், இந்த மாதிரி இளைய தலைமுறையை எப்படி பயன்படுத்துகிறார் அப்படின்றதெல்லாம் கோபியும் சுதாகரும் பிச்சு அக்க எடுத்து பா வேற லெவலுங்க. அப்படியே அந்த வீடியோவை எத்தனை முறை பார்த்தாலும் நமக்கு சலிக்கல. அதாவது எவ்வளவு நேரம் பேசினாலும், எத்தனை ஆண்டுகள் பேசினாலும், எவ்வளவுதான் சமூக நீதி, சாதி மறுப்பு இதெல்லாம் பேசிட்டு வந்தாலும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கும்போது இது எல்லாத்துக்கும் நடுமண்டையில ஆணியை வச்சு நறுக்குன்னு இறக்கின மாதிரி ஒரு வீடியோ, ஒரு கண்டென்ட், அற்புதமான வீடியோ இறக்கியிருக்காங்க. ஒரு நாளைக்குள்ளேயே பல லட்சங்களை தாண்டி விட்டது. அது கோடியை போய் தொடும். ஏன் தொடுது? மக்கள் உண்மையிலேயே சாதிய அந்த வலைக்குள் சிக்கவில்லை. சார் இந்த ஜென்மம் எதுக்கு சார்? இந்த ஜென்மம் உங்க பாஷையிலே சொல்றேன், இந்த ஜென்மம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இந்த ஜென்மம் எதுக்கு? பிறந்திருக்கிறோம், பிறந்ததுக்கு பயனா ஏதாவது நல்லது பண்ணிட்டு போகணும். அதை விட்டுட்டு சாதியை காப்பாற்ற போறேன், சாதியை நீங்க காப்பாற்ற முடியாது, யாரும் சாதியை காப்பாற்ற முடியாது, உங்களை முதல்ல யார் காப்பாத்துறது? இதெல்லாம் யோசிக்காம அறிவில்லாம செய்கிற தவறுகளால் இந்த சமூகத்திலும் அவ பெயர், குடும்பத்துக்கு கெட்ட பேரு, சமூகம் உங்களை வந்து மிகப்பெரிய ஒரு குற்றவாளியாகத்தான் பார்க்குது. இதெல்லாம் புரிந்து கொள்ளாமல் செய்து விடுகிற தவறுகளை குறைப்பதற்கு இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் ரொம்ப முக்கியமான வீடியோ. இதெல்லாம் நிறைய ஷேர் பண்ணுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோக்கள் பெரும்பான்மையாக பரப்பப்பட வேண்டும். ஆக அதாவது ஒரு படமா எடுத்து அது சென்சாருக்கு போயிட்டு அதை பல சாதி சங்கங்கள் வந்து தடை கோரி மனு போட்டு இதெல்லாம் கட் பண்ணுங்கன்னு சொல்லி இப்படியெல்லாம் பிரச்சனை இல்லாம 14 நிமிஷம் பக்காவா இறங்குறோம், செய்யறோம், ஒரு விழிப்புணர்வு வீடியோ வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பட்டையை கிளப்பி விட்டு இருக்காங்க கோபியும் சுதாகரும். இன்றைக்கு பல லட்சங்களை கடந்து அது பாட்டு போய்கிட்டே இருக்கு. இந்த சமூகத்திற்கு ரொம்ப முக்கியமான காணொளி, இந்த சமூகத்தை சீர்திருத்த மேம்படுத்த ரொம்ப முக்கியமான காணொளி. அதாவது எல்லா சாதியிலும் சாதி வெறி கொண்டவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வீடியோவை பார்க்கும்போது வயிறு மட்டுமல்ல எல்லாமும் பத்தி எரியும். அப்படி பத்தி எரிந்தால் அவர்கள் நேரடியாக கோபியும் சுதாகரையும் அவர்கள் தாக்க முயற்சி செய்வார்கள். எப்படி? அது பல வழியில நடக்கும். வீடியோவை டெலீட் பண்ண வைக்கலாம், முயற்சி செய்யலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் இதற்கெல்லாம் அஞ்சுவது போல் அவர்கள் இல்லை. அவன் செஞ்சிருக்கிற சம்பவம் சாதாரண சம்பவமா பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு சமூகத்தையே புரட்டி போடுகிற அளவுக்கு ஒரு சம்பவம். அப்படி ஒரு தரமான வீடியோ, பல பேருக்கு தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வீடியோ. பல பேர் முயற்சி பண்ணாலும் இதை வெளியில எடுக்க முடியாது என்கிற நிலையில் கோபியும் சுதாகரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, நிக்கிறாங்க. அவர்களுக்கு நாமும் அவர்களோடு துணை நிற்போம். இந்த சமூகத்தை காக்க இது போன்ற அதாவது கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ரொம்ப முக்கியம். சார்லின் சாப்ளின் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, தங்களை கோமாளியாக காட்டிக்கொண்டு இந்த சமூகத்திற்கு பல அரிய பெரிய பிரச்சனைகளை காமெடிகளாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அவர்களுக்கு புரிய வைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இப்ப NSK இருக்காரு, குறிப்பா MR ராதா அவர்கள்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா காமெடியா பேசும்போது அப்படி தூக்கி விசிறி போயிட்டே இருப்பாங்க. 2 வார்த்தையா இருக்கும், ஒரு பிரளயத்தையே ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றது சாதாரண விஷயம் அல்ல. அந்த கண்டென்ட்ல அந்த சமூகத்துக்கு தேவையான கருத்து இருக்கணும், பயன் இருக்கணும். அது முக்கியமா இந்த வீடியோல இருக்கு. ஆக பரிதாபங்கள் அந்த குழுவுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் நம்முடைய மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களுக்கு எந்த விதத்தில் பிரச்சனை வந்தாலும் அவர்களுக்கு ஆதரவாக களத்தில் மக்கள் நிற்பார்கள், நாமும் துணை இருப்போம் என்பதையும் நம்ம இந்த காணொலி மூலமாக சொல்லிக் கொள்கிறோம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, இந்த வீடியோ மக்களிடம் போய் சேர்ந்த விதத்தை பார்த்தால் அதாவது என்ன நமக்கு தெரிய வருதுன்னா, மக்கள் அமைதியான சூழ்நிலையில் மனநிலையில் வாழ நினைக்கிறார்கள். அவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தை நகர்த்துவதற்கே ரொம்ப கஷ்டப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார பிரச்சனை, இப்படி எவ்வளவோ பிரச்சனை இருக்கும்போது ஒன்னுத்துக்கும் உதவாத சாதியை கையில பிடிச்சி தூக்கி கையில வச்சுக்கிட்டு நாங்க தான் இதை நட்டாங்காம நிறுத்த போறோம் அப்படின்னு சொல்றவங்க எல்லோருக்கும் ஒரு சவுக்கடியை கொடுத்திருக்கிறார். பரிதாபங்கள். அந்த குழு கோபிக்கும் சுதாகருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அவர்களுடைய இந்த சமூக பணி தொடரட்டும் அப்படி என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் 7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.